Hello everyone, welcome to the channel once again. It's I.Tamizhan. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோலரை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். ரீசன்ட்டான டைம்ஸ்ல நம்ம வந்து நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் 2012 ஆடிட்டு இருந்தோம். அப்போ கண்ட்ரோலரை பத்தி கொஞ்சம் பேர் வந்து சில விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம கண்ட்ரோலரை இன்னும் ரிவ்யூ பண்ணவே இல்லை. இது வாங்கி 7 மாதம் ஆயாச்சு. நம்ம வாங்கின புதுசில் என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அதை தாண்டி இதை பற்றி நான் என்ன பண்ணவே இல்லைனா பெருசாக எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ கூட அது புதுசாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் பை டேட்டில் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கிளியர், பை டேட்டில் வீடியோலாம் இல்லை, வீடியோவை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட 7 மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்தளவு பழசான மாதிரி இல்லை, புதுசு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை பற்றி ரிவ்யூ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் எனக்கு இறங்கியிருக்கேன். எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கண்ட்ரோலர் இப்போ அமேசானில் 5000 ருபீஸ்க்கு வித்துட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆஃபரில் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக நான் என்ன ப்ரைஸ்க்கு இது வாங்கினேன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன் லாகில். இது வந்து லாட்ஸ் அண்ட் ஒருவேளை வாங்கி தந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் உனக்கு பே பண்ணியிருப்பேன், அவன் வாங்கி தருப்பான், அந்த மாதிரி கான்செப்ட் ஏதோ இது வந்தது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நான் நிறைய கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் கியர் இருக்குல்ல, ரெட் கியர் இது ப்ரோ சீரிஸில் உள்ள ஒயர்லெஸ் கண்ட்ரோலர். இதுவும் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் தான். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒயர்டு கண்ட்ரோலர் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். 250 ருபீஸ் 250 ருபீஸ் யார் வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் எதுலேயும் இல்லாத ஃபீச்சர்ஸ் இது ரெண்டில் என்ன இருக்குன்னா எக்ஸ் இன்புட் இருக்குது. எக்ஸ் இன்புட்டுங்கிற பட்சத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்து டேரக்ட் இன்புட் சப்போர்ட் பண்ணும். எக்ஸ் இன்புட்னா அந்த இஏ ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி பட்ட கேம்ஸ்லாம் இருக்குல்ல, மோஸ்ட் அந்த இஏ அவங்களோட இதெல்லாம் வந்து நீ எக்ஸ்பாக்ஸ்குள்ள ப்ராடக்ட்டு, அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட், சாரி நான் இஏன்னு சொல்லிட்டேன், பட் இஏலையும் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இந்த மாதிரி தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் மைக்ரோசாஃப்ட் இந்த பர்டிகுலர் அது என்ன ஏபிஐ கால்ஸ்ன்னு வருமா, எப்படி வரும் கிளியராக இப்போதைக்கு மறந்து போயிடுச்சு. பட் த திங் இஸ் லைக் அந்த PS4 கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு எப்படி ஆப்போசிட்டில் இந்த நம்ம எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் இருந்தால் மட்டும்தான் என்னோட இதை வச்சு விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வேறு கண்ட்ரோலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எமுலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலர் நான் வாங்கினேன் ஒரு நல்ல டீசெண்டான கண்ட்ரோலரில் வந்து இதில் என்ன இருக்குன்னா 1500 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ 1300க்கோ 1400க்கோ என்னன்னா அமேசானில் போட்டிருக்காங்க. இதில் எக்ஸ் இன்புட்டும் இருக்குது, டேரக்ட் இன்புட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் ஒரு ஹோம் கீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் கீ வந்து இது ஆக்சுவலாக ஒயர்லெஸ் கண்ட்ரோலர், இப்போ சார்ஜ் இல்லை. இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட இன்புட் வந்து டேரக்ட் இன்புட்டில் இருந்தும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ் இன்புட்டுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலி எல்லா கேம்ஸும் உங்களால் இதை வச்சு விளையாட முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு முக்கியமான விஷயம். பட் என்னன்னா தம் ஸ்டிக் உள்ள அந்த கிரிப்பு இது வந்து உடஞ்சி போயிடுச்சு. அது உடஞ்சி போனது மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே இருக்க மற்ற லேயர் வரைக்கும் உடஞ்சி போயிடுச்சு. பட் இது வாங்கி ஒரு 4, 5, 6 ஆர் மேபி ஈவன் 7 இயர்ஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இங்கே வருவோம். இங்கே 7 மாதம் ஆயிருக்கு. பட் 7 மாதம் ஆனதுக்கப்புறமும் என்ன இல்லை அப்படின்னா இது புதுசு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னன்னா இதுக்கு ஒரு டாங்கல் கொடுத்துருப்பாங்க. அந்த டாங்கலை நீங்கள் வந்து பிசி கூட கனெக்ட் பண்ணணும். அந்த டாங்கலை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். புதுசாக டாங்கல் அவங்க கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி யூ வில் பி அவுட் ஆஃப் லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து அதே மாதிரி டாங்கல் நீங்கள் வாங்கணும், இந்த மாடலுக்குள்ள டாங்கல் அவங்க தனியாக விற்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை இது சால்வ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னன்னா இதில் நீங்கள் ப்ளூடூத் வழியாக இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பின்னாடி வந்து யூஎஸ்பி டைப் சி, அது ஒரு முக்கியமான பாயிண்ட், டைப் சி இருக்குது, அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு பின்னாடி என்னன்னா இவங்க வந்து இவங்களுக்கும் ஒரு டாங்கல் கொடுப்பாங்க. அந்த டாங்கல் வச்சு உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறது என்கிட்ட அந்த டாங்கல் கிடையாது, அந்த டாங்கல் நம்ம தனியாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நான் ப்ளூடூத் வழியாகவே இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த யூஎஸ்பி டைப் சி இருக்குல்ல, டைப் சி வழியாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயத்தை வச்சு சொல்கிறேன். அந்த ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணும்போது பழைய கேம்ஸ் இருக்குல்ல, இப்போ நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் 2012 அதுக்கப்புறம் தான் இந்த கண்ட்ரோலர் இறங்கிச்சு. ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் சில கிளிச்சியான விஷயங்கள் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த கண்ட்ரோலர் கான்ஃபிகர் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து லைக் சில ஒர்க் அரவுண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அது அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், சரியா? அண்ட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது. பட் ஜஸ்ட் ஃபார் சார்ஜிங் மட்டும்தான். இதை டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க கம்ப்யூட்டருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒர்க் ஆகுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒர்க் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் லைக் மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் அதுக்கு ஏதாவது அவங்க பாசிபிலிட்டி கொடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு ஆப்ஷன் இல்லை அன்லஸ் தேர் இஸ் ஹார்ட்வேர் சப்போர்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், சரியா? இப்போ மற்ற விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த டீபேட் இருக்குல்ல, இந்த டீபேடை விட இது ரொம்பவே கிளிக்கியாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணது உங்களுக்கு அந்த டாக்டிக் ஃபீட்பேக் வச்சு நீங்கள் வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ளஸ் ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் இந்த கிரிப் இருக்குல்ல, இந்த கிரிப் சூப்பராக ரொம்பவே கிரிப்பியாக இருக்குது, கரெக்டாக கண்ட்ரோலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ், இங்கே இருக்கிற பட்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் பெருசாகவும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா இதோட வைப்ரேஷன் தான். இந்த இதோட வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதாவது இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குல்ல, எக்ஸாக்டாக வந்து லைக் எப்படி சொல்கிறதுக்கு
அது தேவைப்படும் போது ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், தேவைப்படாத டைமில் வந்து லைக் மெலிசாக இருக்கிற மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி நினைக்கிறீங்களோ, எந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்னா கஸ்டமைஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரல, எக்ஸாக்டான ஃபீல் உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் இதில் சம்டைம்ஸ் இந்த கண்ட்ரோலர் மொத்தமாக சேர்ந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஏதோ இந்த பழைய ஸ்பீக்கரில் பேஸில் ஸ்பீக்கர்ஸ் இது பண்ணும்போது மொத்தமாக இறையிற மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக சொல்லும்போது இப்போது பெஸ்ட்டு கண்ட்ரோலர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. பெஸ்ட்டு கண்ட்ரோலர் ஓவராலாக பெஸ்ட்டு கண்ட்ரோலர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கண்ட்ரோலர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மேட் ஃபினிஷ்லேருந்து ஆரம்பித்தாலும் சரி, மற்ற விஷயத்துலேருந்து இருந்தாலும் சரி, சூப்பரான ஒரு கண்ட்ரோலர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இன்னும் அதை பற்றி பேசுகிறதுக்கு இது பண்ணவே முடிக்கல. பட் பட்ஜெட் ஓரியன்டில் ஒரு நல்ல கண்ட்ரோலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 வருஷத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா 1300 1400 கொடுத்து இந்த ரெட் கியர் ப்ரோ சீரீஸில் உள்ள இந்த ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் வாங்குறதுல ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் பேசிக்லி இப்போ ரஃப் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம வந்து மெயினாக இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதில் மெயினான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேட்டரி போட முடியும். ஸோ பின்னாடி இந்த இதை ரிமூவ் பண்ணுவீங்க, இதில் 2 இது AA சைஸ் பேட்டரின்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி உங்களால் போட்டு வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பேட்டரி உங்ககிட்ட எந்த பேட்டரி கிடச்சாலும் நீங்கள் எடுத்து இது பண்ண முடியும். ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கிருக்கீங்க அண்ட் உங்ககிட்ட ரீசார்ஜபிள் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட்டரியை மாற்றி போட்டு இந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ண முடியும். இது ஒன் வே ஆஃப் பவரிங் த டிவைஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து இதுக்கு காம்பேக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு பேட்டரியை கொடுப்பாங்க. எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் எக்ஸுக்குன்னு சொல்லிட்டு உங்களால் பேட்டரி வாங்க முடியும். அது கிட்டத்தட்ட அந்த கேமரா பேட்டரிலாம் பார்த்துருக்கீங்களா, ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு பேட்டரி மாதிரி இருக்கும். அதையும் வச்சு கனெக்ட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும்னா இதுக்கு பவர் கொடுக்க முடியும். இல்லை எனக்கு இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு USB Type-C கனெக்ஷன்லேருந்து டேரெக்டாக கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு வந்து பவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம், பட் இருந்தாலும் நான் கவுச்சில் பின்னாடி தள்ளி இருப்பேன், எனக்கு அந்தளவுக்கு பெரிய கேபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே சரி நான் வந்துவிட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பேங்க்லேருந்து இந்த மாதிரி ஒரு Type-C கேபிளும் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதிலேருந்து எடுத்து இதோட இதை பவர் பண்ண முடியும். இப்போது அது கனெக்ட் ஆனோடனே இது வைப்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பவர் ஆன் பண்ணுறேன். சரி பவர் ஆன் ஆயிடுச்சு இப்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை என்னோட கவுச்சிலையோ எங்கே வேணாலும் என்னால் கொண்டு போக வைக்க முடியும். இப்போ இதுலேருந்து ப்ளூடூத் வழியாக என்னால் வந்து எந்த பிசிக்கும் என்னால் என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண வைக்க முடியும். அண்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் இப்படி பவர் பேங்கில் கனெக்ட் பண்ண நான் பேட்டரி உரிய வச்சுருக்கேன். இது ரொம்பவே என்ன பண்ண வைக்குதுன்னா அந்த வெயிட்டை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு அதை கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் முதல்ல அதில் சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு எதுக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அந்த பேட்டரி எடுத்து இதுலேயே மாட்டி வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த வெயிட் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு நான் சொல்கிறேன், புரியுதுல? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட்டை சப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் சரி, இல்லை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் சரி, வெயிட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரி போட்டால் போதும். கரெக்டாக உங்களுக்கு என்ன வெயிட் ஓகே உங்களுக்கு தேவைப்படுற வெயிட் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். வெயிட் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பேட்டரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பேசிக்லி திஸ் இஸ் த பெஸ்ட் கண்ட்ரோலர் ஸோ ஃபார் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் என்ன சொல்கிறதுக்கு ஓவராலாக சொல்லப்போனால் பெஸ்ட் கண்ட்ரோலர் நான் இதை சொல்வேன். பட்ஜெட் ஓரியன்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 1300 rupees ஆர் 1400 rupees அண்ட் திஸ் இஸ் 5000 rupees. சம்டைம்ஸ் ஆஃபரில் மேபி நீங்கள் 4000க்கும் 3000 சம்திங்க்கு வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிவிட்டு நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அண்டில் நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் I.Tamizhan அண்ட் நம்ம கரீம் பாய். பாய், ஹேவ் ஃபன், டேக் கேர், பை பாய்.